திரு நாஞ்சில் நாடன் அவர்கள் கோவையில் குடியிருப்பதும் அவரை பார்க்கவும் கேட்கவும் கோவை வாசிகளுக்கு அதிக வாய்ப்புகள் கிட்டுவதும் அதிர்ஷ்டம். சிறப்புரையாற்ற திரு நாஞ்சில் நாடன் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நேரமாயிட்டது. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்பார்கள். அதே ஆட்கள் தான் சொல்கிறாங்க, பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நனி நாகரிகர். நஞ்சை ஊற்றி கொடுத்தாலும் பொறுமையாக உட்காந்து கேட்பீங்கிறது தான். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பில் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இது இன்னொரு பாட்டு. நான் ஒரு 14 வயசுல இருந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். தினசரிகள்னால் தினமணி, தினத்தந்தி, தினமலர். தமிழ்நாடுன்னு அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை வந்தது மதுரையிலேருந்து. முக்கியமான பத்திரிகை, நின்று போச்சு, அப்புறம் தொடர்ந்து வரல. அப்புறம் வாராந்திரிகள், மாதாந்திரிகள், மன்றம், திராவிட நாடு, தென்றல். திருவனந்தபுரத்திலிருந்து ஒன்று வந்தது, வஞ்சி நாடு அப்படின்னு. நாகர்கோவிலிருந்தே சதங்கைன்னு ஒரு பத்திரிகை வந்தது. அப்புறம் கல்கி, ஆனந்த விகடன், கலைமகள், அமுதசுரபி, கணையாளி, தீபம். என்னுடைய முதல் சிறுகதை நான் எழுதி கிட்டத்தட்ட 51 வருஷம் ஆச்சு. அது தீபத்தில் தான் வந்தது. கணையாளியில் எழுதியிருக்கேன், செம்மலரில் எழுதியிருக்கேன், சுபமங்களால் எழுதியிருக்கேன், காலச்சுவட்டில் எழுதியிருக்கேன், சதங்கையில் எழுதியிருக்கேன், வஞ்சி நாட்டில் எழுதியிருக்கேன். இந்த வரிசையில் நான் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு பத்திரிகையினுடைய பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். குமுதம் அப்படின்னா ஒரு மலர், ஆனந்த விகடன். கல்கின்னா அது ஒரு அவதாரம் அல்லது குறுகிய வடிவம். கலைமகள், அமுதசுரபி, கணையாளி, தீபம், எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இந்த 6 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, இதுக்கு முன்னாடி ஆரண்யம். ஆரண்யமே ஒரு அற்புதமான பேர், அற்புதமான பத்திரிகை. நான் எழுதியிருக்கேன் அதில். அப்புறம் சாம்பல், இப்போ ஆவன் ஆழி. 234 பேர்கிட்ட ஆவன் ஆழிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் கேளுங்க நீங்கள். அவங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் இருக்கட்டும். இது 1000 ஆண்டுகள் பழைய சொல். ஆவம்னா அம்பு. அம்புங்கிற ஒரு சொல் மாத்திரம் நமக்கு தெரியும். ஒரு பெரிய ஆட்டின் படம் போட்டு அது குறுக்க ஒரு கோல் நீண்டு அதில் ஒரு ஆரோ போடுவான். அது தமிழனுக்கு ரொம்ப பிரசித்தமான ஒரு காட்சி வடிவம். அதுதான், அதைத்தான் நம்ம அம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அம்புக்கு 10-15 வேற்று சொற்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கம்பன் எல்லாம் கையாளுகிறான். அம்பு, கோல், ஆவம், பகழி, கணை. நீங்கள் ஞாபகத்துக்கு வரதை சொல்கிறேன். ஆவம்னா அம்பு. அந்த காலத்தில் இப்போ ரிவால்வர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் 6 புல்லட் லோடு பண்ணுறாங்க. மிச்சத்துக்கு பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. தீர்ந்தோடனே எடுத்து மாட்டிக்கிற மாதிரி. சினிமா பார்க்குறவங்க தெரிஞ்சிருப்போம். அப்போ அம்பு எங்கே வச்சுட்டு போவான்? ஒரு அம்பு எடுத்துகிட்டு போருக்கு போக முடியாது இல்லையா? அப்போ அவன் தோளில் ஒரு கயிறு கட்டி, நீங்கள் பழைய படங்களில் பார்க்கலாம். நாழின்னு சொன்னால் அந்த லிட்டர் மாதிரி, இப்போ இருக்கக்கூடிய லிட்டர் மாதிரி ஒன்று அளவை. நாழிங்கிறது நாழி, பக்கா, அரை பக்கா, காப்பக்கா. அது ஒரு அளவு. இவ்வளவு உயரம் இருக்கும், இவ்வளவு அகலம் இருக்கும். நாழி முகவாது நானாழி அப்படின்னே பாடல் இருக்கு. அந்த நாழியில் அம்பு போட்டு வச்சுருப்பாங்க. போருக்கு போகிறவன் அந்த நாழியில் எத்தனை அம்பு வச்சுருக்க முடியும்? ஒருத்தன் 1000-2000 அம்பா கொண்டு போக முடியும் போருக்கு. ஒரு 20 அம்பு வச்சுருப்பான். அது எய்து முடித்த உடனே வேற எவனோ ஒருத்தன், இந்த ஊர்களில் பழைய காலத்தில் கோயிலில் திருவிழா நடக்கிற போது தீவெட்டி பிடிச்சிட்டு போவாங்க. பெட்ரோமாக்ஸ் லைட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 ஒரு குச்சி 3, 5 அதில் துணி சுற்றி அதில் புண்ணக்கண்ணை நனைச்சி அதில் தீ வைப்பாங்க. அந்த வெளிச்சம்தான் சாமிக்கு. அப்போ அந்த அது மஞ்சள் நேரம் அடிக்க ஆரம்பித்த உடனே அந்த தீவெட்டியை தாத்து கொடுப்பான். ஒருத்தன் அந்த களத்தில் பெரிய பானையில் எண்ணெய் கொண்டுக்கிட்டு நடப்பான். அவன் அதில் எண்ணெய் நிறச்சி கொடுப்பான். அதுபோல் இந்த ஆபம் அல்லது அம்பு வச்சிருக்கக்கூடிய நாளியில் அம்பு தீர்ந்த உடனே ஒரு நிறைக்கிறதுக்கு ஒரு இருந்திருப்பான். அவன் அதில் அம்பு நிறச்சி வைப்பான். அப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ பழைய காலத்தில் அம்பு விடுறதுங்கிறது கூட்டத்தில் கொண்டு வைக்கிற சமாச்சாரம் இல்லை. ஆள் பேர், ஊர் தெரியாமல், அட்ரஸ் தெரியாமல்
அவன் அம்பில் பெரிய வீரர்கள் தன்னுடைய பேரை பொறிச்சு வச்சுருப்பான். அப்போ அந்த அம்பில் அந்த நாளில் அம்பு நரைக்கிறவன், இப்போ ராமன்னா ராமன் பேர் எழுதின அம்புகள், லக்ஷ்மணன்னா லக்ஷ்மணன்னு பேர் எழுதின, அர்ஜுனன்னா அர்ஜுனன்னு பேர் எழுதின அம்புகள். வாலி மீது ராமன் கணை தொடுக்கிறான். வாலிக்கு பெரிய சந்தேகம், இந்த உலகத்தில் என் மீது கணை தொடுக்கக்கூடிய வீரன் இருக்கானா அப்படி ஒருத்தன். ஆனால் அந்த கணையில் அந்த அம்பில் அவன் பேர் இருக்குமில்ல, அதை பிடிச்சி திருப்பி பார்க்குறான். அது ஒரு பாட்டு இருக்கு. திருப்பி பார்த்து ராமனுடைய பேரை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறான் ராமன். அது ஒரு பெரிய கதை, அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் நம்ம. உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் தவத்தை இம்மைக்கும் எழுமை நோய்க்கும் மருந்தினை செம்மை சேர் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான் கம்பன். அப்போ இந்த ஆவ நாழி அல்லது அம்பு அரா தூணி, அம்பு அற்றுப்போகாத தோணி, ஆவநாழின்னா அம்பரா தோணி. இந்த பேரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் எனக்கு ரொம்ப வியப்படை அளிப்பதாக இருக்குது. அம்பு ஒரே அம்பு அல்ல, அம்பு போய்கிட்டே இருக்கும், வேறு அம்பு நிறைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அம்பில் பேர் பொறிக்கப்பட்டிருக்கும், எழுதினவன் பேர் ஒரே ஆளில் திரும்ப திரும்ப எழுதுறது. 6 வருஷமாக வந்துகிட்ருக்கு, 36 இஷ்யூ. 36 இஷ்யூலையும் நான் என்னுடைய சிறுகதை அல்லது கட்டுரை அல்லது கவிதை, நான் சொல்லிக்கிற கவிதை. எனக்கு சில சமயங்களில் 1ஆம் தேதி வரப்போகுதுன்னு 4 நாளையில் இஷ்யூ வரும்னா எனக்கு பதட்டமாயிரும். எப்படி ஒரு இஷ்யூ ஜீவா ஞாபகப்படுத்துவார், சுதேசம் தன் கேட்க மாட்டார். இது இப்போ 3 என்னுடைய கட்டுரைகள் டைப்பில் இருக்குது. அதில் 1 ஆவநாளிக்காக நான் மனசில் தீர்மானிச்சாச்சு. இன்னொரு சிக்கல் என்னன்னா, நான் தமிழில் கையினால் எழுதக்கூடிய கடைசி எழுத்தாளன். எனக்கு பிறகு யாரும் கையினால் எழுத போகிறதில்லை. சில சமயங்களில் அவசரமாக எழுதிட்டு 8 பக்கம் 10 பக்கம் கையினால் எழுதி கொடுத்துருவேன். அவர் உட்காந்து டைப் பண்ணுவார். ஏன்னா நம்ம டிடிபி கொடுத்து வாங்கி அதுக்கு 15 நாள் ஆயிரும் இல்லையா. இந்த நெருக்கடிகள் இருக்குது. ஆனாலும் விடாமல் இதில் எழுதணும். அது கடவுள் கிருபை இருந்தால் 100ஆவது இஷ்யூ வரும்போது அந்த வயசில் கூட அதுக்கு நம்ம எழுதணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்புறம் இன்னொன்று, சில எழுத்தாளர்கள் பேர் சொல்ல விரும்பலை, சீனியர் ரைட்டர்ஸு, மெச்சூர்டு ரைட்டர்ஸு இவங்கிட்ட கேட்பாங்க, ஆவநாளிக்கு ஒரு கதை அனுப்புனேன், அவங்க போடலை, தனிப்பட்ட முறையில் போடலைன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, இன்னொன்று அனுப்புங்க. அதுக்காக நான் சுதேசம் தன்னை கூப்பிட்டீங்க, நீ இந்த எழுத்தாளருடைய கதையை போடலைன்னு நான் கேட்க மாட்டேன். ஒரு தர மதிப்பீடு இருக்குது. என்னுடைய கதைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன, நம்ம எழுதுறதெல்லாம் நம்ம என்ன இது சினிமாவில் நடிக்கிற மாதிரியா? எல்லாமே தோண்டுகிற குளமெல்லாம் பசிபிக் சமுத்திரமா என்ன? ஸோ அந்த பொறுப்போடு அந்த பத்திரிகை வந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கர்வமாக இருக்குது. ஒரு விழாவில் ஆரண்யம் வெளியீட்டு விழாவான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஷாரின் வேதா வந்திருந்தார், நான் அவரும் பக்கத்தில் இருந்தோம். காக்டெயில் முதல் தொகுதி வெளியீட்டு விழாவின் போது 2வது, அதாவது நாவலுங்கிறதுக்கு ஒரு மையத்தை உடைத்தல். நானும் ஒரு நாவலாசிரியன், 6 நாவல் எழுதியிருக்கேன். நான் 1996க்கு பிறகு நாவல் எழுதலை. ஒருவேளை என்ன ஓய்வு பெற்ற நாவலாசிரியன்னு கூட நீங்கள் சொல்லலாம். I call it as a novel as I do not have any other name to call it. ஒரு கிரிட்டிக் சொல்கிறான், நான் இதை நாவல் என்று அழைக்கிறேன் ஏனெனில் எனக்கு இதை வேறொரு பெயரால் அழைக்க தெரியவில்லை. யார் இலக்கணம் சொல்கிறது சிறுகதைக்கும் நாவலுக்கும் கவிதைக்கும்? இலக்கணம் முதல்லையா? தொல்காப்பியம் எழுதின பிறகா சங்க இலக்கிய புலவனெல்லாம் கவிதை எழுத வந்தான்? செய்யப்பட்ட பிறகு வரையறைப்படுத்துவதுதானே இலக்கணம். ரீடபிலிட்டி இருக்கணும், போர் அடிக்கக்கூடாது, சொல் ஆளுமை இருக்கணும், சொல்கிறதுல உண்மை இருக்கணும், ஒரு நேசம் இருக்கணும், அதில் பொய்மை இருக்கக்கூடாது. வலிஞ்சு கட்டி வாசகனுக்கு இது பிடிக்குமான்னு எழுதுவதல்ல நாவலோ சிறுகதையோ கவிதையோ என்பது. வெளிப்படையாக இருக்கணும்.
அதெல்லாம் அவருடைய குவாலிட்டிஸாக இருக்கும். இந்த மதுங்கிறத பற்றி திரும்ப 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 நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நான் மது பற்றி 6 கட்டுரைகள் எழுதியிருக்கேன். என்னுடைய முதல் கட்டுரை தொகுப்பினுடைய தலைப்பே நஞ்சென்றும் அமுதென்றும் ஒன்று. அது மது பற்றிய கட்டுரை. நான் பொதுவாக பல இடங்களில் சொல்லியிருக்கேன், தமிழனுக்கு எப்போ குடிக்கணும்னு தெரியாது, எவ்வளவு குடிக்கணும்னு தெரியாது, எதை குடிக்கணும்னு தெரியாது, யாரோட உட்காந்து குடிக்கணும்னு தெரியாது. இங்கே காதலில் தோற்று பண்ணோன்னா உடனே ஒரு பாட்டில் கையில் வச்சுட்டு தெருவில் வந்து ராத்திரி 2 மணிக்கு பாடிக்கிட்டு இருக்கான். இப்படி அடையாளப்படுத்திட்டாங்க. பொண்டாட்டி மேலே கோவம் வந்து அவளை 2 திட்டுன்னா உடனே லிக்கர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. நான் வந்து 1972 டிசம்பர் முதல் வாரத்தில் என்னுடைய முதல் குடியை குடித்தேன். ஓல்டு மங்க் இங்கே கூடிய ஒரு நேவல் மிலிட்ரி சப்ளை. டாக்டர் இருக்கிறதுனால சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டென்ட் வச்சுட்ருக்கேன். ஒரு 6 மாதம் என் மனைவி வந்து லிக்கர் சாப்பிட அனுமதிக்க மாட்டாள், அவள் பக்கத்தில் போகவும் அனுமதிக்க மாட்டாள். நான் அடுத்த ஒரு கன்சல்டேஷனுக்கு போகிறபோது டாக்டர் பாலாஜியும் மனோகரன் தான் எனக்கு ஸ்டென்ட் வச்சாங்க. அவர்கிட்ட கன்சல்டிங் போது இந்த கொஷினை கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, ஒரு 28 மாடிப்படி நீங்கள் நிற்காமல் ஏற முடியும்னா யூ கேன் ஹேவ். நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது 60 அல்லது 90 ml, மேக்சிமம் 120 ml. சுத்த தமிழில் சொன்னால் கட்டிங். 180 ml ஒரு குவார்ட்டரில் பாதி 90 ml தமிழில் இருக்கு கட்டிங்னு பேர். நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்கள் இதை ஏன் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத மாட்டேங்கிறீங்க? நான் கேட்டேன், நான் ஒரு கட்டிங் சொன்னேன்னா நீ அரை சாப்பிடுவிய, அதனால தான் எழுதுறதில்லை. அது உன்னுடைய பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் இந்த தமிழ் சினிமா நமக்கு காட்டி வச்சிருக்கிற விஷயம் இருக்குது இல்லையா, குடி பற்றி ரொம்ப ஆபாசமான விஷயங்களாக இருக்குது. கத்தாழையில் செய்யக்கூடிய டக்கீலாம் நான் அமெரிக்காவில் என் பையன் வாங்கி கொடுத்தான். அரிசியில் செய்யக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஜப்பானில் போகிறபோது ஒரு நண்பர் வாங்கி கொடுத்தாரு. கல்லுலேயே நமக்கு வந்து தென்னங்கள் இருக்குது, பனங்கள் இருக்குது, ஈச்சங்கள் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் நான் ஈச்சங்கள் குடிச்சிருக்கேன். அப்புறம் எங்கள் ஊரில் நாட்டார் பாடலில் ஒரு கல் சொல்கிறாங்க, சண்டாளம் மருதநாயகம் பிள்ளை, அவன் சாதியில் வெள்ளாளன் செட்டி, அவன் குடிப்பது கூந்தப்பன கல். நான் குடித்ததில்லை. அப்புறம் ஒரு நண்பரோட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கிற போது இந்த வேலியோரம் கத்தாழை வளருது இல்லையா, கத்தாழை பூக்கும். ஒரு பாதி தென்னை மரம் அளவுக்கு ஒரு நடுவில் ஒரு ஸ்டெம் மாதிரி வந்து பூக்கும். அதில் கல்லறைக்கி பாம்பு பிடிக்க போகிறவங்க அந்த கல்லை குடிச்சிட்டு போவாங்களாம். ஸோ இதெல்லாம் மீறி உடைச்சி போட்டுட்டு ஒரு ஃப்ராங்க்னஸோட தன்னை பற்றி அடுத்த என்ன நினைப்பாங்கிறத பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நாவல் தான் இந்த நாவல். ஹைலி ரீடபிள், அது ரொம்ப முக்கியம் எனக்கு. அப்புறம் நவீன இலக்கியம் அந்த இலக்கியம்னு சொல்லக்கூடியவங்க வந்து 40 பக்கம் படிக்க முடியாமல் எழுதுகிறாங்கல்ல. அப்புறம் இது அகவுணர்வுகளை மாத்திரம் பேசுறதில்ல, ஒரு சந்தர்ப்பமாக வச்சுட்டு பல செய்திகளை திரும்ப திரும்ப வேறு வேறு விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு, வெளிப்படையாக பேசுகிறாரு. இந்த வகையான நாவலை முன் தீர்மானிப்பது, எழுத முனைவது என்பது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. ஒரு காலத்தில் கதவுக்கு மறைவில் நின்றுட்டு காப்பி ஆற்றிக்கிட்டே நின்னாங்க நாவல்களில். ஜானகிராமன் அம்மா வந்தால் எழுத ஆரம்பித்த போதே பெரிய சிக்கல் வந்துச்சு சமுதாயத்துக்குள்ளே. வெளிப்படையாக தானே பேசினார், நமக்கு நேரம் இல்லை அதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஆகவே இது வந்து ஒரு மின்னிதழாக, ஒரு யூடியூப் சேனலாக, ஒரு நாவல் வெளியீடாக வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொரு சந்தோஷமான விஷயம், இவ்வளோ பேர் நம்ம ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்க முடிகிறது. உள்ளூரெல்லாம் வாழுகிறோம். நான் ஒரு காலத்தில் ரிட்டையர் ஆனால் நாகர்கோவில் வீரநாராயண மங்கலம் போயிடணும், என் போனால் பழையாத்தங்கரையில் தான் எரிக்கப்படணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நினப்பை மாற்றினதுக்கு ரவீந்திரன் சார் மாதிரியான நண்பர்கள் எனக்கு முக்கியமான காரணம். கோயம்புத்தூரில் குனியமுத்தூரோ அல்லது பேரூர் சுடுகாடோ போதும் நமக்கு ஒன்று நான் தீர்மானிக்கிறதுக்கு காரணம் அவரை மாதிரி உள்ள நண்பர்கள். வடசேரியே எனக்கு வந்து 6 வருஷமாக தான் தெரியும். ஒரு வேளை சொல்லப்போனால் நானும் ஒரு வடசேரி தான், நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வடசேரி. அவ்வளவு ஆத்மார்த்தமான நட்பு. நிறைய பேர் போவன் சங்கரை பார்த்து ஒரு வருஷம் இருக்கும். சுகுமாரனை போன புக் ஃபேரில் பார்த்தது. அவர் சாராஜை பார்த்து ஒரு வனவாச காலம் ஆகுது.
ஒரு வனவாச காலம்னா 14 வருஷம். ஆழிசூழ் உலகலாம் பரதனை ஆள நீ போய் பூழிவன் காணம் நன்னி புண்ணிய நதிகளாடி 7 ஆண்டில் வாயனை இயம்பினான் மன்னன் என்றாள்ங்கிறது கைகேயி ராமன் சொல்லக்கூடியது. 7 ஆண்டு, 7 14. 14 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் நான் பார்க்குறேன். பல பேர் அப்படி தான் பார்க்க முடியுது, அப்படி தான் வாக்கியது நமக்கு. வயசு ஒரு காரணமாக இருக்கலாம், மனசோர்வு ஒரு காரணமாக இருக்கலாம், நம்ம வேலையை நம்ம செய்துட்டு போகலாம்னு இருக்கலாம். ஆனாலும் தெம்பாக இருக்குது. இதை மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிற போது, இதை மாதிரி நண்பர்களை சந்திக்கிற போது, இதை மாதிரி புஸ்தகங்கள் எழுதுகிற போது, இதை மாதிரி பத்திரிகைகள் வருவதை படிக்கும்போது புதுசு புதுசாக எழுதணுங்கிற ஆசை வருது. பல பேர் மேடைகளில் சொல்லுவாங்க, எனக்கு வாழ்த்த வயசு இல்லை வணங்குகிறேன் அப்படின்ட்டு. எனக்கு வாழ்த்த வயசு இருக்குது. இந்த முயற்சிகள் பெரிய அளவில் நல்ல முறையில் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.